தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சென்னை பெரம்பூர் தொகுதியில் மக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகளை முதல்வர் விஜய் இன்று மாலை வழங்கவிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், எவ்வளவு பேருக்கு இந்த ரேஷன் அட்டைகளை முதலமைச்சர் வழங்கவிருக்கிறார்? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நலத்திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார் தன்னுடைய சொந்த தொகுதியில்? பாலா தான் எம்எல்ஏவாக இல்லை முதலமைச்சராக மாற்றிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்று வர இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்பு நாம் இருக்கக்கூடிய இந்த நியாய விலை கடையில உணவுப் பொருள் வழங்கல் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில 50 குடும்ப அட்டையை வழங்கி அந்த புதிய மின்னணு அட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை பெரம்பூர் நியாய விலை கடையிலிருந்து முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். நமக்கு நேரலையில நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் 50 குடும்ப அட்டைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாம இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு 50 பேருக்கு நியாய விலை கடையிலிருந்து அந்த நியாய விலை கடை பொருட்களையும் வழங்க இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடையிலோட சர்க்கரை, பருப்பு, பச்சரிசி, புழுங்கரிசி, கோதுமை என அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் சரியாக மாலை 4 மணியளவில் இந்த நியாய விலை கடையில பொதுமக்களுக்கு குடும்ப அட்டை அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். முதற்கட்டமாக பெரம்பூர் தொகுதியில 50 பேருக்கு புதிய மின்னணு அட்டை வழங்க இருக்கிறார். அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதத்திற்குள்ள கிட்டத்தட்ட 73,000 பேருக்கு இந்த புதிய ஸ்மார்ட் அட்டைகள் வழங்க எடுப்பதாக உணவுத்துறையிலிருந்து தெரிவித்திருக்கிறாங்க. பெரம்பூர் மண்டலத்தை சேர்ந்த உணவு பாதுகாப்பு உணவு வழங்கல் துறையினுடைய உதவி ஆணையர் சூரியபிரபா நம்மோடு இருக்கார். மேடம் வணக்கம். இந்த நியாய விலை கடையில் நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்க? சார், இங்கே இந்த கடையில் CB 005 கடையிலேருந்து 10 பேருக்கு முதல்ல பொருட்களும் கார்டும் கொடுக்க போகிறோம். 50 பேருக்கும் கார்டு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பச்சரிசி, புழுங்கலரிசி, துவரம்பருப்பு, பாம் ஆயில் எல்லாமே வழங்க போகிறோம் சார். முதற்கட்டமாக தொடங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமினுடைய அட்டையை பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய் இந்த புதிய மின்னணு குடும்ப அட்டை தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய புதிய மின்னணு குடும்ப அட்டைக்கான இந்த குடும்ப அட்டையை வழங்கி தமிழ்நாடு முழுவதும் புதிய மின்னணு குடும்ப அட்டைக்கான அந்த திட்டத்தை தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சரியாக மாலை 4 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் வருகை தர இருக்கிறார். வருகை தந்து இந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் செய்ய இருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக தான் நாம் இருக்கக்கூடிய இந்த நியாய விலை கடையிலையும் பொருட்களை வழங்கி புதிய மின்னணு அட்டைகளை வழங்கி முதலமைச்சர் இந்த புதிய மின்னணு அட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை தன்னுடைய சொந்த தொகுதியிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.